ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டாப் டக்கரான ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி, அதுவும் சீரக சம்பாவில் நம்ம குக்கர்லேயே தம் போட்டு சூப்பராக செய்ய போகிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் கூட செஞ்சுருக்க மாட்டீங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எப்பவுமே குக்கரில் ப்ரெஷர் விட்டு தான் நீங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சுருப்பீங்க, இல்லாட்டி பாத்திரத்தில் தம் போட்டு செஞ்சுருப்பீங்க. நம்ம புதுசாக குக்கர்லேயே வாழை இலை போட்டு அட்டகாசமான சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோங்க. சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வெந்து வந்துடும். சாதமும் கொஞ்சம் கூட குழையாமல் கடையில் கொடுக்குற மாதிரியே அப்படியே உதிரி உதிரியான நல்ல சாஃப்டான சிக்கன் பிரியாணி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் சீரக சம்பா தாங்க எடுத்திருக்கேன். சீரக சம்பாவில் செய்யும்போது தான் அந்த சிக்கன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக வாசமாக சூப்பராக இருக்கும். நான் 1/2 கிலோ சீரக சம்பா எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ சீரக சம்பாவில் 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த டம்ளர்னால் நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேங்க. அது கரெக்டாக 1/2 கிலோ வந்துச்சு. அப்போ தான் நான் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நான் தண்ணி மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போ இந்த அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு 1/2 கிலோ சீரக சம்பாவுக்கு நான் 600 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கன் நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். இந்த லெக் பீஸை மட்டும் லைட்டாக கீறி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைசிஸ் பவுடர் அரைக்க போகிறோம். அதுக்கு 4 பட்டை, 5-6 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனைசிஸில் பாதி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சம அளவு, அது கூடவே 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. இது பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க, அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் அரிசி ஊற வச்சுக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு நான் குக்கர் தாங்க எடுத்திருக்கேன். நல்ல அடிகனமான குக்கர். இதில் தான் நம்ம தம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஆயில் 70 ml ஊற்றிக்குங்க. நான் கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. 70 ml ஆயில், 1 ஸ்பூன் நெய், இதுதான் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் உருகுனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கி வரணுங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் நான் முழுசாக சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வந்துடுங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. யூஸ்வலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்ப்பாங்க. நாம் சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து அரைச்சி செய்யும்போது அதோட ஃப்ளேவரும் மணமும் டேஸ்ட்டும் சூப்பராக வருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசம் ஃபுல்லாக போயிடணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள், ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த டைமில் சேர்த்துக்குங்க. எண்ணெயிலேயே இந்த புதினா, கருவேப்பிலை, மல்லி எல்லாம் நல்லா வதங்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அந்த பிரியாணியோட ஃபினிஷிங் கரெக்டாக சூப்பராக வரும். கொஞ்சோண்டு நம்ம வச்சுக்கங்க, கடைசியில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் போதுங்க, ரொம்ப தக்காளி பழம் கூட தேவைப்படாது. இதை சேர்த்து நல்லா வதங்குறதுக்கு நான் கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. 2 டைம் நல்லா கிளறி விடுங்க. அதோட கலரே பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடரில் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்டார் அனைஸ், அதோட பவுடர் நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இந்த பவுடர் தாங்க. கண்டிப்பாக இதை வீட்லேயே அரைச்சி மிஸ் பண்ணாமல் சேர்த்துருங்க. பட்டை, கிராம்பு, இதுதாங்க அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே. அதிகமான பொருள் போட்டு அரைக்க வேண்டாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனேஸில் பாதி, இது மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணி இந்த டைம் சேர்த்திங்கன்னா அதோட கலரே சூப்பராக இருக்குங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் சேர்த்து செய்யும்போது பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துடணும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்து சிக்கன் சேர்க்க போகிறோம்.
1/2 கிலோ சிக்கனை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது 600 கிராம் சிக்கன், அதையும் சேர்த்துருங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 600 கிராம் சிக்கன் கரெக்டாக இருக்குங்க. எப்பவுமே ஒவ்வொருத்தர் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் சேர்ப்பாங்க. கொஞ்சம் எச்சா சேர்த்து பாருங்கள். சிக்கன் பிரியாணி நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை இந்த மாதிரி 2 டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. சிக்கன் நல்லா வதங்கி தண்ணி பிரிஞ்சு மேலே வரும். இப்போ பாருங்கள், சிக்கன் கால்வாசி நல்லா வெந்து வந்துருச்சு. சிக்கன் நல்லா உருண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா சிக்கன் 60% நல்லா வெந்து வந்துடும். லைட்டாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன்லேயே தண்ணி நல்லா விடுங்க. அதனால் தண்ணி இப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் விட்டிங்கன்னா சிக்கன் 60%லேருந்து 70% நல்லா வெந்து வந்துடும். சிக்கனில் தண்ணி நல்லா விட்டு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நான் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துருந்தேங்க. அதுக்கு 3 டம்ளர் தண்ணி அளவாக இருக்கும். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் 4 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 6 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இந்த 1/2 கேஜி சிக்கன் பிரியாணி 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். அரிசியை நான் தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்ச அரிசி இப்போ தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டைமில் சேர்த்துக்குங்க. அரிசி சேர்க்கும்போது தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க. இதில் தண்ணி எச்சா போனாலும் பிரியாணி குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்குங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி நல்லா வந்துருச்சு. இந்த டைம்லேயும் நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அந்த சிக்கனும் அரிசியும் நல்லா வெந்து வந்துடும். மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இந்த சிக்கனும் அரிசியும் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த சிக்கனும் அரிசியும் இந்த லெவலாக வந்துடுங்க. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணி, அந்த அரிசி இதெல்லாம் நல்லா வெந்து சிக்கனும் அரிசியும் ஒரே லெவலாக வந்துடுங்க. லைட்டாக தான் தண்ணி இருக்குது, லைட்டாக கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் லைட்டாக கிளறி விடுங்க. அரிசி உடையாத மாதிரி லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க. கிளறி விட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பரப்பி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். குக்கர்லேயே தம் போட்ட பிரியாணி, டாப் டக்கரான பிரியாணி ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக வருங்க. வாழை இலையை இந்த மாதிரி அது மேலே கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த வாழை இலை ஃப்ளேவரோட சிக்கன் பிரியாணி சூப்பராக வரப்போகுதுங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சுக்குங்க. நான் இஞ்சி பூண்டு நசுக்கிற உரல் வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த வெயிட் வேணால் வச்சுக்கலாம். நல்லா ஏர் வெளியே போகாத அளவுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா தம் ஆகட்டும். தம் ஆனதுக்கப்புறம் 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷமாச்சு அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சீரக சம்பா அதுவும் குக்கர்லேயே தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. வாழை இலையில் தண்ணி இருந்துச்சுன்னா பார்த்தா எடுத்துக்குங்க. தண்ணி உள்ளே விழாமல் பார்த்து எடுத்துக்குங்க. பாருங்கள், நம்மளோட நல்லா ஜம்முன்னு ஒரு சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. வாசனை தெருவே மணக்குங்க. அந்தளவு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ கரண்டியை இந்த மாதிரி கிளறி விடுங்க. போட்டு ரொம்ப கிளற வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக அடியில் விட்டு கிளறி விடுங்க. பாருங்கள், நம்மளோட பிரியாணி கொஞ்சம் கூட குழையவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. நீங்கள் 10 நிமிஷம் தம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தம் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்தளவு சிக்கன் பிரியாணி சூப்பரான ஃப்ளேவரோட டேஸ்ட்டோடு வந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நல்லா சிக்கன் நல்லா பஞ்சு போல் வெந்து அரிசி கொஞ்சம் கூட குழையாமல் உதிரி உதிரியான அரிசி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கடையில் வாங்குற மாதிரியே நல்ல சாஃப்ட்டுங்க. நல்லா ஆயிலெல்லாம் கரெக்டான பக்குவத்தில் ஊற்றி இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சிக்கன் பிரியாணி சூப்பரான ஃப்ளேவரான டேஸ்ட்டில் வந்திருக்குங்க. இப்போ நல்லா வாழை இலையில் சிக்கன் பிரியாணி, ரைத்தா, முட்டையோட சண்டேவை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி
பாருங்கள் அரிசி நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. பீஸ் அப்படியே தொட்ட உடனே பூவாட்ட போகுது பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிரியாணி இந்த ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடிக்கு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.